மூஞ்சி கை கால்லாம் வீங்கிடுச்சு சார். எனக்கு உப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல. டயாலிசிஸ் பண்ணியாகணும், இல்ல அந்த பையன் இறந்துடுவான். அந்த டயாலிசிஸ் ரொம்ப கொடுமையான விஷயம் சார். இது வரைக்கும் நான் டூர் கூட போனதில்லை சார். ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட், ஒரு சின்ன விஷயத்துல கூட விளையாட முடியல சார். ஒரு நாள் கண்டிப்பா ஆயிடும்னா, ஆக மாட்டனா, இல்ல இப்படியே போயிடுமோ நம்ம லைஃப், இல்ல இப்படிதான் ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நான் எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க சார். நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் சார். என்னால் முடிஞ்சு எழுதிக்கிட்டாங்க செல்ல மாட்டோம் சார். எங்களால் குழந்தை மாரி என் குழந்தை நல்லா விளையாடணும் சார், நல்லா காலேஜுக்கு போகணும் சார். என் குழந்தை வண்டி தான் சார் படிக்கிறேன். சார், என் பேர் அஜித். நான் சிறுவாக்கம் மோட்டூரில் ஒரு கிராமத்தில் இருக்கேன் சார். அப்பா முடி வெட்டுறாரு சார். அவர் வீட்டுக்கு வரவங்கள மட்டும்தான் முடி வெட்டுவார் சார். அவருக்கு சரியான வருமானமும் கிடையாது. நான் 2018 நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சார். மூஞ்சி கை கால்லாம் வீங்கிடுச்சு சார். அப்போ போகும்போது எனக்கு உப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில். அப்புறம் எனக்கு டயாலிசிஸ் பண்ணியாகணும், இல்லை அந்த பையன் இறந்துடுவான் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லி கழுத்தில் முதல்ல போட்டாங்க சார். கழுத்தில் போடும்போது அந்த டயாலிசிஸ் ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அது அந்த கழுத்தில் போடும்போது அந்த ஹார்ட் பீக்கும் அதோட இதயத்தோட சத்தமும் அந்த கழுத்தோட அந்த அந்த பழுப்பு மாரி இருக்கும் சார். அது அந்த நீடில் இது வரைக்கும் இருக்குது சார். அது ஒரு நாளும் சாப்பிடும் போது அது தொண்டையில் அப்படியே அடைக்கிற மாரி இருக்கும் சார். ஒரு நாள் எனக்கு குத்தியும் பேச்சே வராத மாரி சுச்சுவேஷனுக்குலாம் நான் இருந்தேன் சார். அந்த அந்த பழுப்பு அப்படியே துடிக்கும் சார். அது இப்போ கூட இங்கே ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க சார். இதுவும் அப்படியே துடிக்குது சார். ஹார்ட் பீக் மாரி துடிக்குது சார். நான் பச்சை பாஸில் காஞ்சிபுரம் 2வது பருவம் படிக்கிறேன் சார். நான் டெய்லியும் ஒரு நாள் பஸ்ஸில் போய்ட்டும் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறேன் சார். சீட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அங்கே டயாலிசிஸ்ன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது சார். டயாலிசிஸ் அது சாதாரணமான விஷயமா நினைக்கிறேன். இப்போ கூட நான் சில பசங்க கேட்பேன், ஏன் நான் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க, ஏன் நடக்க மாட்டேறீங்க, ஏன் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க சார். அப்போ நான் சொல்லுவேன் சார், டயாலிசிஸ் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு டயாலிசிஸ்னால் என்னன்னே தெரில சார். அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கங்க சார். டயாலிசிஸ்னால் பசங்க உப்பு, குர்குரே, அந்த லேஸ் பாக்கெட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டதுனால தான் சார் டயாலிசிஸே பண்ணுறது வருது. நிறைய பண்டங்கள் நிறைய சாப்பிட்றதுனால சார் இதுமாரி டயாலிசிஸ்ன்றது வருது. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். எனக்கு வீட்லேயே இருக்க ஒரு ஆள் வேணும் சார். காலேஜுக்கு இட்டுன்னு வரதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் சார். அதனால ஒருத்தரை எதிர்பார்த்தே இருக்கணும் சார். ஸ்கூலில் எனக்கு அட்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் இவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, அப்போ தான் இவனை ஸ்கூலில் சேர்ப்பேன் அப்படி சொன்னாங்க சார். இருந்தாலும் நான் 11th 12th கஷ்டப்பட்டு தாண்டினேன் சார். என்னை டூருக்கெலாம் இது வரைக்கும் நான் டூர் கூட போனதில்லை சார். நான் சின்ன வயசுலேருந்து படுறது ரொம்ப கஷ்டம் சார். நான் டூரு போனோம், இல்லை வேலை எங்கன்னா போனோம், வெளியே போனோம், நல்லா 4 பசங்க கூட விளையாடணும் அப்படின்னா ஒரு ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட், ஒரு சின்ன விஷயத்தில் கூட விளையாட முடியல சார். அவங்க விளையாட இருக்கும்போது நான் மரத்தடியில் உட்காந்தின்னு இதில் மாதிரி நம்ம இருக்க முடியாதா, இல்லை இவங்கள மாரி நான் ஆயிட மாட்டேனா, ஒரு நாள் கண்டிப்பாக ஆயிடும்னா, ஆக மாட்டேனா, இல்லை இப்படியே போயிடுமோ நம்ம லைஃபு, இல்லைல்ல இப்படி தான் ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நான் எங்கள் அம்மாவும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அம்மா என் கூடயே இருக்கிறாங்க சார். என்னை சாப்பாடு ஊட்டிக்கின்னு, எனக்கு சுடு தண்ணி வச்சுக்கின்னு, அப்புறம் எங்களுக்கு ஓட்டு வீடு தான் சார். அது மழை பெஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும் வீட்டில். நான் உள்ளே படுத்தாலும் பயங்கரமாக குளிரும். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் இந்த பதிவை செலுத்துகிறேன். அவர் தான் என்னை காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா. உங்களை தான் ரொம்ப நம்பியிருக்கேன்ப்பா. கண்டிப்பாக காப்பாற்றுங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நன்றி.
என் பையன் 2019 டெலிஸ் பண்ணிக்கிறாயா. நம்ப என் பிள்ளைய நீங்கள் தான் காப்பாற்றணும் ஐயா. நான் இந்த சிறுவாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் 87 சிறுவாக்கம் மதுரா மூட்டையில் இருக்கிறையா. என் குழந்தை காப்பாற்றி கொடுங்க ஐயா. எனக்கு போதுமான வசதி இல்லை, கடன் இல்லை. என் சொந்தக்காரெல்லாம் அவன் பையன் எப்படி ஆகிட்டான்னு கேட்குறாங்க. என் மனைவி அங்கே ஓடிடுறவன் பிள்ளை காப்பாற்ற முடியல எனக்கு கேட்குறாங்க. எனக்கு மனசு ரொம்ப கதிது சார். நான் இது வரையும் யாரண்டியாக்கு இதுவரை அழுதுல சார். அவங்களால நேரடியாக கொஞ்சம் பேசுகிறாங்க சார். நான் இதுதான் சார் சத்தியம் உண்மை. என் பையனை நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். எனக்கு வசதி கிட்ட செஞ்ச மாதம் ஃபீஸு கூட பேங்க்கில் நகை வச்சு கட்டணும். என் மொழி நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். அவன் படிப்புலலாம் படிக்கல சார். எங்கள் வீட்டில் யாரும் படிக்கல சார். அவன் தான் சார் டிகிரி வரையும் முடிகிறான். அப்படி அவனோட குழந்தை எங்கே விட்டுடுவோமோ. நமக்கு தான் படிப்பில் அவ்வளோதான் படிக்கிறானே. அந்த குழந்தை எங்கே விட்டுடுவோம் சார். 5 வருஷம் ஆச்சு சார் நிம்மதியாக தூங்கியே சார். ஒரு நாள் ஏழு சார் எங்கள் அம்மாவுக்கு விடுவேன். அம்மா என் மொழி காப்பாற்றி கொடுல. நீங்கள் தான் சார் அவளை காப்பாற்றி சார். என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க சார். நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கணும் சார். என் குழந்தைய நீங்கள் தான் சார் காப்பாற்றி கொடுக்கணும். உங்களே நம்பியிருக்கேன் சார். நீங்கள் தான் சார் என் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும் சார். என் குழந்தைய எங்கே 4 குழந்தைங்க மாரி விளையாட முடியல, போக முடியல, வர முடியல. எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்க சார். இந்த குழந்தைய 2 கிட்னி போயிடுச்சான். எல்லாரும் இட்டுன்னு வராங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்க சார். நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் சார். என்னால் முடிஞ்சு எழுதிக்கிட்டாங்க செலவு பண்ணோம் சார். எங்களால் முடியல சார். நீங்கள் தான் சார் என் குழந்தைங்க காப்பாற்றி கொடுக்கணும் சார். அக்கம் மக்கள்லாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போகிறாங்களே தெரியல. எல்லாரும் போகிறாங்க வராங்க. டைலஸ்னா என்னன்னே தெரியல சார். இங்கே எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க சார். டைலஸ்னா என்னன்னு கேட்குறாங்க சார். என் குழந்தை நீங்கள் தான் சார் காப்பாற்றி விடணும் சார். உங்களை நம்பி தான் சார் இருக்கிறோம். நீங்கள் தான் சார் காப்பாற்றி விடணும். என் குழந்தை 4 குழந்தை மாரி என் குழந்தை நல்லா விளையாடணும் சார். நல்லா காலேஜுக்கு போகணும் சார். என் குழந்தை வண்டி தான் சார் படிக்கிறேன். எனக்கு 2 பசங்க சார். எங்கள் சின்ன பையனுக்கு தான் இந்த மாதிரி இருக்குது சார். நீங்கள் தான் சார் காப்பாற்றி விடணும். உன்னதான் சார் நம்பி இருக்கேன். நீங்கள் தான் சார் காப்பாற்றி விடணும் என் குழந்தை சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.